जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणाधिसेवितं कपितजम्बो फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् इष्टदेवता कुलदेवता நட்சத்திர தேவதா குல துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நட்சத்திர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது, 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் சிலருக்கு கனவுகள் நினைவாகக்கூடிய மாதமாக அமையும், சிலருக்கு வாழ்க்கையை சோதிக்கக்கூடிய காலமாகவும் அமையும். நட்சத்திரங்கள் பேசும் உண்மைகளை ராசிகள் சொல்வதை நாம் கேட்கும் நேரம் இது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் எங்கோ போராடி கொண்டிருக்கலாம். குடும்ப சண்டைகள், பணப்பிரச்சனை, திருமண தாமதம், பிள்ளை பிறப்பு ஆசை மற்றும் பார்த்தீங்கன்னா இம்மாதத்துக்கு உங்களுக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், குடும்ப உறவுகள், திருமணம், விவாகரத்து, காதல் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சொத்து, வழக்கு, எதிரி பிரச்சனைகள், தோஷங்கள், நாகதோஷம், செவ்வாதோஷம் உட்பட மாங்கல்ய தோஷம், குலதேவதா தோஷம், நல்ல பரிகாரங்கள், லக்கி நம்பர், லக்கி டே, ஸோ எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில். ஸோ வானம் உங்களுக்காக திறந்திருக்கும் வாய்ப்புகளை என்றைக்குமே தவற விடாதீர்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செப்டம்பர் மாத ராசி பலன்களை விரிவாக தெளிவாக பார்க்கக்கூடிய நேரம் இது. வாங்க. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது? திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. இப்போ மகர ராசி நம்ம சொல்லிடுறோம், ஆனால் மகர ராசிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா? 1-2 பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சா சார்? முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண போகிற சொல்லு. முடிஞ்சிருச்சுன்னா 7.5 சனி அடுத்த வருஷம் தான் முடிய போகுது. அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. 7.5 சனி முடியணும், ரெண்டாவது அடுத்தடுத்த விஷயங்கள் முடியணும். மகர ராசிக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம் எப்போ? ஃப்ரீயாலாம் இல்லை, 6/3/2026 இந்த தேதியை கணக்கு வச்சுக்கோங்க. 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 கணக்கு. அதிலேருந்து தான் நமக்கு நல்லா இருக்கும். அதிலேருந்து தான் நம்ம நினச்சது ஓரளவுக்கு கொஞ்சமாவது சக்ஸஸ் பண்ண முடியும். அதிலேருந்து தான் நம்ம வாழ்க்கை கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 4 மாதமாவது கஷ்டமாக. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த ஒரு 4 மாதம் பிரச்சனையாக இருந்தால் கூட அடுத்து இந்த ராசிக்கு சனி பகவான் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக செய்வார். வேலையின் காரணமாக பயணம் அதிகமாக இருக்கும், தொழிலில் லாபம் இருக்கும், குடும்பத்தில் உறவினர் உதவிகள் இருக்கும், திருமணத்தில் அமைதி, சொத்து வாங்கும் வாய்ப்பு, இது எல்லாமே இருக்கும். பயணத்தில் கூட பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் இருக்கும். சில நேரத்தில் பணம் இருக்கும், பயண சோர்வுகள் நிறையா இருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு நிறையா பண்ணணும். குலதெய்வ வழிபாடு செய்ய தவறினால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பயண தடங்கல்களும் பயணத்தினால் பிரச்சனைகளும் நிறையா ஏற்படும். ஸோ குலதெய்வத்தை மனசில் நினச்சி பிரார்த்தனை செய்து அடுத்த விஷயங்களை உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேலை, தொழில், குடும்பம், திருமணம், விவாகரத்து, சொத்து, வழக்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம். உடல்நிலை பாதிப்பு, ஒரு ருணம், ரணம் எல்லாமே இருக்குது. உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே இருக்குது. சில தோஷங்களும் அதே போல் இருக்குது. எதிர்பாராத சில தோஷங்கள், எதிர்பாராத சில விஷயங்கள். நம்ம நினச்சிட்டு இருப்போம், நமக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி நமக்கு வந்துருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அப்போ தான் நமக்கு ஒரு சுப செய்திகளாக இருக்காது. ஏதாவது நம்ம எதிர்பாராத நல்ல செய்திகள்னு நினச்சிட்டு இருப்போம், வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன். வேலையில் பழைய தடங்கல்கள் விலகும். பழைய தடங்கள் வேலையில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இடைஞ்சல் பண்ண அதெல்லாம் விலகக்கூடிய பொது பலன்களாக சொல்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு விலகக்கூடிய டைம் வந்தாச்சு. மேலாளர்கள் பாராட்டுவார். மேலதிகாரிகள், மேலாளர்கள், உங்களுக்கு மேல் அதிகாரிகள், இவங்கெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. சந்தோஷமாக நிறைய ஹைலி அப்ரிஷியேட்டட். ஸோ நல்லா பண்ணினப்பா, நல்லா அருமையாக இருக்குது, பரவாயில்ல, சில விஷயத்த நல்லா செஞ்சிட்டப்பா அப்படின்னு சொல்லி ஒன்றை பாராட்டுறத 10 பேருக்கு பிடிக்காது. அவன்லாம் பொறாமப்படுவான். பாரியா, நேற்று வந்தவனுக்கு இவ்வளவு பாராட்டு, நம்ம இத்தனை வருஷமாக இருக்கோம், நமக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பிஸ்னஸ்லலாம் லாபம் அதிகமாக இருக்கும். கண் திருஷ்டிப்படும் அளவுக்கு எதுவும் செய்யாதீங்க, நார்மலாக பண்ணுங்கள். உறவினர்கள் உதவிகள் அதிகமாக இருக்கும். திருமணம் அன்பின் தொடக்கம். அன்பா, பண்பா, பாசமாக நிறையா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா விவாகரத்து கணக்கு. சில பேருக்கு ஏன் தான் இந்த விவாகரத்து வருதுன்னே தெரியல. ஏன்னா சில பேருக்கு இந்த ஈகோ ப்ராப்ளத்தில் 12 ராசிக்குமே சரி, சில பேருக்கு திருமணம் அமோகமாக இருக்கும், புரிதல் இருக்கும்போது அமோகமாக இருக்கும். என்றைக்கு அந்த இடத்துல புரிதலும் கெட்ட ஒரு வன்மமும் வந்துடுறதோ அந்த இடத்துல
என்றைக்கு ஒரு பேட் ரிலேஷன்ஷிப் வருதோ அன்றைக்கே இந்த விவாகரத்து பிரச்சனைகள் வருது. பெற்ற குழந்தைகளை கூட ஏதாவது ஒரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டேஷன்லேயோ விட்டுட்டு ஓடி போயிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த குழந்தைகள் அனாதையாக இருக்கக்கூடிய அளவுக்கு சில பேர் பண்ணிடுறாங்க. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவாகரத்து விஷயம் அப்படின்னு வரும்போது இந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு போகிறாங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நல்லாயிருக்கும், யோக்கியாம்சம் சில நல்ல விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. சொத்து தொடர்பான நிறைய நல்ல விஷயங்கள், வீடு வாங்குவீங்க, வீட்டுக்கான பணம் கட்டுவீங்க, இஎம்ஐ கட்டுவீங்க. சில பேருக்கு வேலை இல்லாமல் இஎம்ஐ கட்டுறதுக்கு சில பேர் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. காதல் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ரிலேஷன்ஷிப் நெகட்டிவ் அதிகமாக இருக்கும், கவனமாக இருங்க. அதே போல் திருமணம் மறுமணம் சம்மந்தப்பட்டது சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அடுத்ததாக இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக நான் என்ன சொல்கிறேன்னா, புதிதாக சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்றைக்குமே நீங்கள் வந்து சனி பகவான், அடுத்ததாக கால பைரவர், சனி பகவானுக்கும் சரி கால பைரவருக்கும், சனி பகவானுக்கு என்ன பண்ணுங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்து அந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் சனிக்கிழமையில் நல்ல நாளில் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ ஓய்வாக இருக்கோ அப்போ பண்ணுங்கள். அதே போல் கால பைரவருக்கு அத்தர் புணுகு ஜவ்வாது கலந்து சுவாமிக்கு இப்போ சுவாமிக்கு சாத்த சொன்னீங்கன்னா சாத்தி கொடுப்பாங்க. சாத்தி சுவாமிக்கு நல்லா பூஜை பண்ணுங்கள். அது மாதிரி பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. குடும்பம் ப்ளஸ் சத்து யோகம் எல்லாமே நல்லாயிருக்கும். என்றைக்குமே வந்து கொஞ்சம் ஒரு 60-65% கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் திருவோணம் கொஞ்சம் பரவாயில்ல. அவிட்டம் மோசமாக இருக்குது. அவிட்டம் மகர ராசி கஷ்டம். திருமண வாழ்க்கையிலையும் கஷ்டமாக இருக்குது, மற்ற வருமானத்துலேயும் பிரச்சனையாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் கடன் அதிகமாக இருக்குது. உத்திராட நட்சத்திரத்துக்கும் அதே தான். படிப்பு ஏறாது, படிப்பில் தடங்கள், பிரச்சனை, படிக்க மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், குடும்பத்தில் மன உளைச்சல், மன சங்கடங்கள், பிள்ளைகளால் ஒரு மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஏற்படுறது. அப்போ இந்த பரிகாரங்கள்ங்கிறது இதுதான். இந்த பரிகாரத்தை செய்தால் இது அவங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களெல்லாம் எப்படி செய்யணும், ஒரு பொருட்டாக எடுத்து செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதுலேயும் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசிக்கே உரிய ஒரு விஷயம் ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்கள் ராசிக்கே உரிய வழிபாடு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாத்துறது, ஆஞ்சநேயர் வழிபாடு. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தவகிமதா ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு சர்வ கல்யாண தாத்தாரம் சர்வாபத் கனவாரகம் அபார கருணாமூர்த்தியும் ஆஞ்சநேயம் நமாமியம். என்றைக்குமே ஆஞ்சநேயர் வழிபாடு, வாயுபுத்திரனுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்கணும். அப்போ சனி பகவானால் பாதிப்பு வராது. அதனால் நிறைய நல்ல விஷயங்களை யோசித்து பண்ணுங்கள். சுய ஜாதகத்தை பார்த்து மேலும் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சுபம். வாழ்க வளமுடன்.